ஹாய் ஹலோ வெல்கம் டு தமிழ் நிமி கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் இட்லி பொடி எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாங்க. ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு விதமாக அரைப்பாங்க. இந்த இட்லி பொடி ரொம்ப சிம்பிளாக இருக்கும், அதே நேரத்தில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இது எப்படி பண்ணுறதுன்றதை இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு காஞ்ச மிளகாய் எடுத்துக்கோங்க. நல்லா காரமாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கம்மியாகவே எடுத்துக்கலாம். இல்லை உங்களுக்கு நல்ல காரம் அதிகமாக வேணும் அப்படின்னா மிளகாய் கொஞ்சம் கூட எடுத்துக்கலாம். இது நல்ல மீடியமான அளவுக்கு இருக்கும். காஞ்ச மிளகாயோட காம்பெல்லாம் கிள்ளிடுங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்தீங்க அப்படின்னா நான் சொல்கிற அளவுகளுக்கு மீடியமான காரத்தோடு ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு பேனை காய வச்சுருங்க. அதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்து இந்த மிளகாவை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. சும்மா ஒரு 2 நிமிஷம் அப்படி புரட்டி எடுத்திங்கன்னா போதும். மிளகாய் சூடானால் போதும், சவக்க வேண்டாம், கருக வேண்டாம். அதனால் இந்த அளவுக்கு சும்மா இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்து ஒரு தட்டில் போட்டு நல்லா ஆற வச்சுருங்க. அடுத்து ஒரு 200 கிராம் அளவுக்கு வெள்ளை உளுந்து எடுத்திருக்கேங்க. இந்த உளுந்து நல்லா பொன்னிறமாக வர்ற வரைக்கும் நம்ம வறுக்கணும். ஹீட்டை மீடியமாக வச்சுக்கோங்க. ஸ்டவ்வோடைய ஃப்ளேம் ரொம்ப மீடியமாக வச்சுட்டு பொறுமையாக வறுக்கணும். ரொம்ப ஃப்ளேம்ஸ் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா சீக்கிரமாகவே கருகி போன மாதிரி ஆயிடும். அப்புறம் அந்த இட்லி பொடியோட டேஸ்ட் மாறும். அதனால் சிம்மில் வச்சு கொஞ்சம் ஒரு 3-4 நிமிஷத்துக்கு பொறுமையாக வறுத்திங்க அப்படின்னா நல்லா மணமாக இருக்கும், நல்லா வாசம் வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். கலர்லாம் ரொம்ப மாற வேண்டியதில்லை. இப்போ பாருங்கள், கொஞ்சம் கலர் மாறிடுச்சு. நான் எடுத்து ஆற வச்சுட்டேன். அடுத்து நம்ம 200 கிராம் உளுந்து எடுத்தோம் இல்லையா, அதனால் 100 கிராம் அளவுக்கு, அதாவது 1 கப்பு உளுந்துக்கு 1/2 கப்பு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. 1/2 கப் கடலைப்பருப்பை நல்லா இந்த மாதிரி அதே மாதிரி சிம்மில் வச்சு நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்குங்க. இதுவும் கலர்லாம் ரொம்ப மாற வேண்டியதில்லை. அந்த மணம் வந்துச்சு அப்படின்னா போதும். இப்போ எடுத்து அதையும் நம்ம உளுந்து ஆற வச்சுருக்கோம் இல்லையா, அது கூடவே சேர்த்துக்கலாம். நல்லா ஆறட்டுங்க. ஆறுனுச்சுன்னா தான் இட்லி பொடி நல்லா நைஸாக அரைக்க முடியும். சூடாக அரைக்கக்கூடாது. இப்போ இந்த அளவுக்கு இருந்தால் போதும், நம்ம எடுத்து ஆற வச்சிடலாம். அடுத்து 1/4 கப் அளவுக்கு எள் எடுத்திருக்கேன். எள் உங்களுக்கு தேவை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் 1/4 கப்பு சேர்த்திங்க அப்படின்னா நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ எள்ளை இந்த சூடான பேனில் கொஞ்சம் நேரம் போட்டு பிரட்டினீங்கன்னா போதும். ரொம்ப வறுத்தெடுக்கணுன்ட்டு அவசியம் இல்லை. ஏன்னா ரொம்ப வறுத்துருச்சு அப்படின்னா வெடிக்க ஆரம்பிச்சிடும். வெடிச்சிச்சின்னா வெளியில் சிதறிடும். அதனால் ஓரளவுக்கு நீங்கள் ஒரு நிமிஷத்துக்கு கிளறிட்டு அதுக்கப்புறம் எள்ளை எடுத்து ஆற வச்சுருங்க. எள் போடும்போது இட்லி பொடியோட வாசனை ரொம்ப நல்லாயிருக்குங்க. டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, எள் நல்லா வாசம் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ எடுத்து நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போது வறுக்க வேண்டியதெல்லாம் வறுத்து முடிச்சாச்சுங்க. அடுத்து 10 பல் பூண்டை உரித்து சேர்த்துக்கங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கங்க. நீங்கள் கட்டி பெருங்காயம் சேர்க்குறீங்க அப்படின்னா எண்ணெயில் வறுத்துட்டு சேர்த்துக்கங்க. பெருங்காயம், பூண்டு இதெல்லாம் போடும்போது நல்ல வாசமும் டேஸ்ட்டும் இருக்கும். இப்போது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு போட்டுக்கிறேன். அரைச்சி முடிச்சதுக்கப்புறம் கூட நீங்கள் உப்பு டேஸ்ட்டு பார்த்துட்டு கூட குறைச்சி இருந்துச்சுன்னா கூட போட்டுக்கலாம். முதல்லையே அதிகமாக சேர்த்துறாதீங்க. இப்போ இதை மிக்ஸி ஜாரில் போட்டு முதல்ல எல்லாத்தையும் ஒன்றா கொஞ்சம் நேரம் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் பாதி பாதியாக போட்டு அரைச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்ல பவுடராக வந்துடும். அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளான அதே நேரத்தில் நல்ல டேஸ்ட்டான இட்லி பொடியை அரைச்சாச்சு. என்றைக்காச்சும் சட்னி அரைக்க முடியல அப்படின்னு எதாவது கரண்ட் இல்லை செய்ய முடியல, அலுப்பாக இருக்குது அப்படின்னா இட்லி தோசைக்கு இந்த இட்லி பொடி மட்டும் போதுங்க. ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், எல்லாேருக்கும் ரொம்ப பிடிக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தமிழ் நிமி கிரியேஷன்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.